அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. கமெண்ட்ஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் எனக்கு போடுங்க, அதை பார்த்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு சிம்பிளாக லோட்டஸ் சீடு மக்கனா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க கிச்சனுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து மக்கனா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் போட வேணாம். அது நல்லா ஃப்ரை ஆனவுடனே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, இந்த 3த்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா கிரேவி திக்காக வர்றதுக்கு. மக்கனா வாரத்துக்கு 2 முறையாச்சும் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் போய்க்கிடும். அது கிரேவி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு வதக்குங்க. ஸோ அதோட நான் ஒரு பேலீஃப் பிரியாணி இலை, லவங்கம், பட்டை 2 ஏலக்காய் இது போட்டிருக்கேன். லைட்டாக வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதக்குங்க. ஸோ அதோட கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி 2த்தையும் ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கும் போது நல்ல ஸ்மெல்லு வரும். நல்ல ஸ்மெல்லு. ஸோ இது நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதும் இந்த தக்காளியும் போடுங்க. வெட்டியும் போடலாம், கட் பண்ணி போடலாம். அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அரைச்சிட்டா ஒன்றும் பாதும் அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் நல்லா போட்டு வதக்குங்க எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. நல்லா வதங்கணும். வதங்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுங்க. 3/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள் அதுவும் போட்டுக்கோங்க. அதே அளவு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மசாலா நல்லா கலக்கி விட்டு அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. இது ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும் உடம்பு. இது அடிக்கடி சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நிறைய. இது ஃப்ரை பண்ணிலாம் கூட கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதிலே தண்ணியை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா இருக்குது பாருங்கள் பேஸ்ட்டு. நல்லா வதங்கினதும் கொஞ்சம் உப்பு போடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா இருக்கு. அப்படியே கூட எடுத்து இட்லி தோசைக்கெலாம் கொடுக்கலாம் போல இருக்குது இந்த கிரேவி எடுத்து. அந்த மசாலா இன்னும் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்குங்க. தண்ணியை ஊற்றி நல்லா வேக வைங்க. கொஞ்சமாக புளிக்காத தயிர்
ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க போதும். நானே நிறுத்திட்டேன் பாதியில். 1 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் போடுங்க. நல்லா கிரேவி திக்காக வரும். தயிர் போட்டோம்னா நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அவ்வளோவா யாரும் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவா செய்ய மாட்டோன்றோம். ஆனால் இது நம்ம சேர்த்துக்கணும், நிறைய சேர்த்துக்கணும். லோட்டஸ் ஸ்டெம்முன்னே விற்கிது தண்டு. லோட்டஸ் வாழைத்தண்டு மாதிரி லோட்டஸ் ஸ்டெம் இருக்குது. அதுவும் நீங்கள் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே இது சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம போனுக்கெலாம் நல்ல ஸ்ட்ரென்த்துன்னு. ஸோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு மேலே நான் கஸ்தூரி மேத்தி லைட்டாக ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன். ஸ்மெல்லு நல்லா வரும். இப்போ மக்கானா எப்போவுமே நம்ம எதாவது வெஜிடபிளோ ஏதோ செஞ்சோம்னா முன்னாடி போட்டுருவோம். மக்கானா இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கனால இப்போ போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வதக்குன்னு ஆகிடும். ஸோ நம்ம என்ன செய்வோம், அதெல்லாம் காய்கறியோ இல்லை மெயின் டிஷ் ஏதோ போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொத்தமல்லியை போடுவோம். ஆனால் இப்போ எல்லாம் போட்டுட்டு இறக்கும்போது தான் நான் மக்கானாவே போடுறேன். அப்போ தான் அந்த மக்கானா நல்லாயிருக்கும். இது சுட சுட சீக்கிரமாக சாப்பிட்டுடணும். ஸோ கொத்தமல்லியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கவே எப்போயுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம பார்த்தோன்னா அந்த பசியை தூண்டணும். அந்த லுக்கு நல்லா இருந்தால் தான் சாப்பாட்டை பார்க்கும்போது இருக்கிற லுக்கு நல்லா இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். ஏனோ தானாலும் சமைச்சு இருந்துச்சுன்னா அதை பார்க்க நல்லா இருக்காது, சாப்பிடவும் பிடிக்காது. ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா குண்டா. இந்த பேபி பொட்டேட்டோ மாதிரி இருக்குது, சின்னதாக அழகாக. குட்டி பொட்டேட்டோ, குட்டி உருளைக்கிழங்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இது சிம்பிளான முறையில்